ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து சிக்கன் குழம்பு பார்க்க போகிறோம். சிக்கன் குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க காய்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வீட்டிலேயே அடித்தது, நல்லாயிருக்கும். இந்த பாருங்க, இது நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பாருங்க. இது வந்து முக்கியமான நம்ம சிக்கன் ரைஸ் இதை வச்சு தான் செய்யணும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பற்ற வச்சுக்கலாம். பட்டை லவங்கம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பட்டை லவங்கம் எடுத்தோடனே என்ன பண்ணணும்னா, இந்த பாருங்க கட்டை இருக்கா. இப்போ பட்டை லவங்கம் ஒரு இதில் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன போட்டுங்க, எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு கடாயில் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க கைஸ். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளிலாம் அரைஞ்சி வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும் கடாயில். இது வந்து அதில் ஊற்றணுங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க, உங்கள் வீட்டிலே இருக்கும். இதை பாருங்க, வெங்காயம் தக்காளி போட்டாங்க, வெங்காயம் போட்டாங்க. இதுக்கு பாருங்க, இது இப்போ அரைக்கணும் கைஸ். அரைக்கிறதுக்கு முக்கியமாக என்ன தேவை நீங்க சொல்லுங்க. அரைக்கிறதுக்கு என்ன தேவைன்னா மிஷனுக்கு கரண்ட் வேணுமே. இதை பாருங்க, இதான் கைஸ் எங்கள் மிஷன். மேலே வரைக்கும் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு கிட்ட போயிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க பார்க்கலாமா. கிட்டலாம் போனால் போகாது, ரொம்ப தவறான செயல். இப்போ வந்து எங்கள் அண்ணன் இதோ இருக்காங்க கைஸ், பார்த்துட்டிங்களா. வாயின் வந்தது நல்லா போட்டு ஒரு 3 தடவை அலசிக்கணும். அலசிட்டோம்னு வச்சுக்கோங்க, வெங்காயம் போட்டு பட்டை லவங்கம் போட்டுக்கணும். போட்டிங்களா, போட்டு நல்லா ஒரு 6 நிமிஷம் அப்படியே இருக்கணும். எங்கே அப்படியே இருக்கணும் கைஸ், ஒன்றும் சொல்லுவோம் அது பேருங்க. முன்னாடி ஒரு ஐடி வச்சுருந்தா நல்லா எடுத்துட்டாங்க. இதை பாருங்க, நல்லா போட்டுக்கணும். அது எங்கள் அம்மா கல்லையில் இருக்கட்டும். இதை பாருங்க கைஸ், ஒரு நல்லா அலசிக்கணும். நல்லா பிச்சுட்டு நல்லா போட்டு நல்லா பரட்டிக்கணும். பரட்டிட்டு இப்போ வந்து பேட்டினா பார்த்தீங்களா, இது அப்படியே தான் இருக்கும் மிஷன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் இருக்குன்ட்டு. வெங்காயம் தக்காளி மட்டும்தான் உள்ள இருக்குது. மஞ்சள், இதை பாருங்க மஞ்சள் பார்த்துட்டீங்களா. மஞ்சள் இந்தா. இப்போ வந்து எங்கள் அண்ணா இது அரைக்க போகிறான். மஞ்சள் இதில் போடணுன்னா சிக்கனில் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கணும். வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா அலசணும் ஒரு டைமு. அலசிட்டும் இந்த பாருங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுணும். மிக்ஸி இங்கே வச்சுருக்கோம். மூடி
கைஸ், இதோ பாருங்க கைஸ், அரைக்கணும், நல்லா போட்டு அரைக்கணும் கைஸ். எங்கள் அம்மா கருவேப்பிலை போட்டாங்க, அதில் அது தெரியும் கைஸ். போட்ட உடனே நல்லா அரைச்சிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது மேலே போடணும் லைட்டாக. போட்டது உங்களுக்கே தெரியும். அப்புறங்க போட்டாங்களா கொஞ்சம் அப்படியே இருக்கும். நல்லா தூளாக அரையணும். இது வந்து என்னென்ன இருக்கு நீங்கள் சொன்னீங்க, நல்லா கேட்டோம், நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். அது நல்லா தூளாக அரைக்கணும். தூளாக அரைச்ச உடனே எண்ணெய் கொஞ்சம், எங்கள் அம்மா அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். உப்பு, கல்லுப்பு கொஞ்சம் தூள் ஊற்றணும். ஒரு கையளவு போடுங்க. போட்ட உடனே இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். ஆமாம், அரைச்சிங்களா? அரைச்சிட்ட உடனே தக்காளி போட்டு இப்போ நம்ம அரைச்சோம்ல அது இப்போ கொட்டணும். அது மேலே கொட்டின உடனே கொட்டிட்டுமா, நல்லா கொட்டணும். கொட்டிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுணும். சிக்கன் மஞ்சள் போட்டுங்க, மஞ்சள் போட்டுருக்கு. அது நல்லா கலரிக்கணும். கலக்கிட்டு இப்போ நல்லா போட்டு கலரிக்கணும். நல்லா போட்டு இது பண்ணிக்கணும். இந்த மாதிரி கலரணும். இதோ பாருங்க கைஸ், மிளகாத்தூள் கேட்குறாங்க எங்கள் அம்மா. இது இருக்குது, பார்த்தாலே எனக்கு தெரியும். இது இருக்குது மிளகாத்தூள். மிளகாத்தூள் போட போகிறேன். நல்லா போட்டு கலரிட்டு இதோ பாருங்க சாப்பாடு வடிக்கணும். இதோ பாருங்க, இதெல்லாம் பண்ணிட்டு சாப்பாடு முக்கியம். என்னென்ன தேவை நீங்கள் சொல்லுங்கள். அரிசி போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு. எத்தனை காப்பி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். அதுக்கப்புறம் தண்ணி அதில் ஊற்றி நல்லா அலசிட்டு திருப்பி தண்ணி ஊற்றிட்டு அதை அடுப்பில் வச்சிடணும். அவ்வளோதான். இப்போ நாங்கள் பண்ணிட்டோம். இப்போ அது வெடிக்கணும். இதை பாருங்க, அப்பா கூடுமா கொஞ்சம் பண்ண எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். எங்கள் அப்பா வராங்க. நல்லா போட்டு அதை குத்திக்கணும். குத்திட்டு பண்ணிட்டோம். அது பண்ணிட்டோமா அழகா. இப்போ லாஸ்டில் இன்னும் இருக்குது கொஞ்சம் இன்னும் அதை பாருங்க. இது இன்னும் அங்கெல்லாம் இருக்குது. பண்ணும் நல்லா நல்லா இந்த மாதிரி பண்ணிட்டு கலர் இருக்குங்க டிட்டுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காத எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை பாருங்கள், சிக்கன் எடுத்து போடணும். சிக்கன் எடுத்து போட்ட உடனே சிக்கன் போட்டாச்சா,
சிக்கன் மொத்தத்தையும் போட்டு போட்டாச்சா? போட்ட உடனே நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கலரிக்கணும். நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கணும் கைஸ். மூடிக்கணும். மூடினோடனே கொஞ்ச நாள் வேகணும் கைஸ். வேகனோடனே காமிக்கிறேன். இதோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதில் ஒரு சொம்பு வச்சு நிற்க வச்சுக்கணும். இதோ தண்ணி ஊற்றும் கொஞ்சம். அதுலேருந்தே தண்ணி வேணால் ஊற்றுவோம்ல, கொஞ்சம் ஊற்றணும். இதோ இப்போ இதாச்சு கைஸ். இந்த மாதிரி நல்லா வேந்துடணும். நல்லா போட்டு கலக்குங்க. என்னது நீங்கள் சொல்லுங்கள். இது நான் சொல்லிட்டா? மிளகாத்தூள் ஃபஸ்ட்டு அது மேலே போட்டு 2 ஸ்பூனு மிளகாத்தூள், அப்புறம் சிக்கன் இதை இருக்கு பாருங்க. இது போட்டுக்கணும் கொஞ்சம். இது போட்டு இதோ நல்லா போட்டு கலரிக்கணும். சிக்கன் குழம்பு குடம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும். அதில் மேலே தண்ணி 2 ஒரு சொம்பு ஊற்றுங்க ஃபஸ்ட்டு. இன்னும் தண்ணி ஊற்றிக்கணும். 2 சொம்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா போட்டு கலரிக்கணும். பாருங்க டேஸ்ட் பார்க்குறாங்க அண்ணா. கொஞ்சம் உப்பு பண்ணுமா, காரம் போடணுமா, உப்பு பண்ணணுமா, கொஞ்சம் மிளகா கொஞ்சம் போட்டுக்கணும். உப்பு வேணாம், உப்பு போட வேணாமா? உப்பு எப்படியே நிறையா இருக்கு. உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். நல்லா போட்டு கலரிக்கணும். இதான் பாருங்க அண்ணாவே டேஸ்ட். ஓகேவா? அவ்வளோதான் கைஸ். கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கணும். அவ்வளோதான். இது கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கணும். நல்லா ஒரு 1/4 ஹவர் ஃபுல்லாக வேக வச்சிடணும். வேக வச்ச உடனே ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்ட உடனே வீடியோ ஃபினிஷ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன், நினைக்கிறேன். இன்றைக்கி நான் ஒன்று சொல்ல போனவங்ககிட்ட என் யூடியூப் சேனல் திருடிட்டாங்க. அது இப்போ திருடுறாங்க நினைக்க தெரியல. 50 சப்ஸ்கிரைப் இருந்துச்சு. நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஆனால் திரும்ப கொஞ்சம் இதுவாகிடுச்சு. ஆனாலும் மீண்டும் நான் மறக்காத நிறைய வீடியோ போட்டுனே இருக்கேன். நீங்கள் என்னென்ன வீடியோ போடணும்னு சொல்லிட்டு யூடியூப்பில் அந்த இதுவில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கிரீன் கலர் அனுப்பிச்சுடுங்க.